பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணலாம், பண்ணுவோம், பண்ணிட்டோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம யாமோஹதஸ்ததிதராணி தೃಣாய மேனே. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती. स्वोच्छिष्टायां सृजिनिगडितं या बलात्कृत्य भुङ्क्ते ओदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை ஆடியருளவல்ல பல்வளையாய் நாடிநீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. ஸ்ரீரங்கநாதனுடைய இன்னருளாலே ஸ்ரீரங்கநாதனிடத்திலேயே காதல் கொண்டு ஸ்ரீரங்கநாதனையே அடைந்து உய்ந்திருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார், சூடி கொடுத்த நாச்சியார், சூடி கொடுத்த சுடர்கொடி, பூமி பிராட்டி என்று பெயர் பெற்றிருக்கக்கூடியவள் நமக்காக அருளிய திருப்பாவையாகிற 30 பாசுரங்களையும் நாள்தோறும் ஒரு பாசுரம் விடாதே கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்று வருகிறோம். நம்மை படைத்தவன் ஆர் அப்படிங்கிற ஒரு கேள்வி சாதாரணமாக எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு விஷயம். நாமா தோன்றினோமா, இல்லை நம்ம யாரையாவது படைத்தார்களா? நாஸ்திகர்கள் சொல்லும் பொழுது உலகம் தானாக தோன்றித்து, மனிதன் தானாக உண்டானான், மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பல பொருள்களும் தானாக உண்டாயின. ஆனால் அறிவுள்ளவன் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது எப்படி தானாக உண்டாக முடியும்? உலகத்தில் எந்த காரியத்திற்கும் ஒரு காரணம் என்று இருக்க வேண்டும். அதை செய்பவன் ஒருத்தன் இருக்கணும். செய்பவன் இருந்தால் தானே செய்யப்பட்ட பொருள் என்பது உண்டாக வேணும். பல விஷயங்களில் நாம் உலகத்தில் பார்க்குறோம். சார், இந்த மிஷின் பேர் ஏடிஎம் அப்படின்னா என்ன? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். நீங்கள் அதை சொருகிட்டேன்னா பணம் தானே வருது. நீங்கள் இந்த கையை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா பணம் தானே அடுத்ததுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறது. இப்படியெல்லாம் உலகத்தில் சொல்கிறச்சே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது இருக்கு போல் இருக்குது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் பின்னாடி ஒருத்தர் இருந்து அதை பண்ண வேணும். திடீர்னு பணம் அந்த இடத்துல உண்டாயிடுறார். நாம் சொருகினா, காடை சொருகினா பணம் வந்துடுறது போல் இருக்கு. யாரோ ஒருத்தர் முன்பே அந்த இடத்துல பணம் வச்சிருக்கணும்.
நமக்கு சௌகரியமாக இருக்குதுன்னு பழத்தை பறிக்கிறோம். யாரோ ஒருத்தர் முன்பே மரம் நட்டு இருக்க வேணுமாங்க. இப்போ உலகம் தோன்றுவதற்குண்டான காரணம் என்ன? ஏன் தோன்றிற்று உலகம்? இதை அறிவியலாளர்களும் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அறிவியல் சாராதிருக்கக்கூடியவர்களும் கூட ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். ஏன்னா ஏன் உருவாயிற்று, எதனால் என்று தான் அறிந்து கொள்ள வேணும் என்கிற ஆசை. உலகத்தில் நாம் பார்க்கிற பொழுது உண்டான பொருள்களுக்கெல்லாம் காரியம் என்று பெயர். உண்டாவதற்கு மூலமாக இருந்த பொருள்களுக்கெல்லாம் காரணப் பொருள்கள் அப்படின்னு பேர். எந்த ஒரு காரணப்பொருள் இல்லாமையும் காரிய பொருளாக இருக்கக்கூடிய ஒன்று உருவாகாது. உதாரணத்திற்கு மண்ணாலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய பானை. இன்னைக்கு மண்ணு தானே நிறையா ஃபேமஸாக இருக்குது. ஏன்னு அதான் ரொம்ப நல்லது, உடலுக்கு ஆரோக்கியம். அந்த மண்ணில் வச்சிருக்கக்கூடிய குடிநீர் ரொம்ப நல்ல குடிநீராக இருக்கக்கூடியது. இருக்கிறதுலையே பெஸ்ட்டு பியூரிஃபையர் அப்படின்னு எடுத்து பார்த்தா மண்ணு தான் பெஸ்ட்டு பியூரிஃபையர். இன்றைக்கி சொல்லி காண்பிக்கிற அழகாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கில் ஏற்படக்கூடிய கெமிக்கல்ஸு, அது நானோ கெமிக்கல்ஸ், நானோ பிளாஸ்டிக்ஸ்னு பேர் சொல்கிறோம். என்னதான் சயின்ஸில் ப்ராசஸ் பண்ணி அதை நீக்க பார்த்தாலும் இவனால் நீக்க முடியல. ஆனால் ஆச்சரியம் பாருங்கோ, இந்த மண் என்ன பண்ணுகிறது? நீரை சுத்தமாக வைத்திருக்கிறது. ஆகையால தான் சுத்தி எதற்கு? மண்ணோட சம்பந்தப்பட்ட ஜலத்துக்கு சுத்தி. ஓடுகிற ஆறு மண்ணோட சம்பந்தப்பட்ட ஜலம், குளமாக தேங்கி இருப்பது மண்ணோடு சம்பந்தப்பட்டது, கிணறு என்று சொல்லக்கூடியது மண்ணோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நீர். இதைத்தான் சாஸ்திரம், ஆச்சாரம், சுத்தி அப்படின்னு சொல்லி வைத்தது அழகா. இப்போ இந்த காலத்தில் அதை தேடி தான் வருது. மண்ணில் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த பானையில் அதில் ஜலத்தை வச்சு. அப்போ அந்த மண்ணில் பண்ணக்கூடிய பானை எங்கே பண்ணுவதுன்னா ஒரு குயவன் பண்ணுகிறான். இந்த குயவன் எப்படி பண்ணுகிறான் அப்படின்னா, தான் களிமண்ணை கொண்டு வந்து வச்சு ஒரு சக்கரம் மாதிரி இருக்கக்கூடியது, அது நடுவில் இந்த களிமண்ணெல்லாம் பிசைஞ்சு ஜலத்தில் அப்படி மேலே வச்சு, அப்புறம் கையை அதை கரெக்டாக பிடிக்க வச்சு, ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குச்சி வச்சு அந்த சக்கரத்தை சுழல வச்சு அழகாக பானையை உருவாக்குகிறான். உருவாக்கப்பட்ட பொருளாக பானை இருக்கிறது. ஆனால் அந்த மண் பானையை உருவாக்கினவன் யாருன்னா ஒரு குயவன். சரி, குயவன் மட்டுமே மண்பானையை உருவாக்கிட முடிகிறதா? இல்லை, அவனுக்கு மண் தேவை. களிமண் இருந்தால் தான் பண்ண முடியும். களிமண் தான் மூலப்பொருள். சரி, குயவன் இருக்கான், களிமண் மட்டும் இருக்கு, பானையை பண்ண முடிகிறதான்னா இல்லை. கூட உதவிக்குன்னு சில பொருள்கள் வேணும். என்ன வேணும்? சக்கரம் வேணும், தடி வேணும், இதெல்லாம் அவன் கையில் வேணும். இப்படி இருந்தால் தான் ஒரு பானை உருவாக முடியும். அப்போ காரிய பொருளான ஒரு பானை உருவாவதற்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய மண் தேவை. அதை உருவாக்கக்கூடிய ஒரு குயவன் தேவை. அவனுக்கு உதவி செய்யக்கூடிய சில பொருள்கள் தேவை அவனுக்கு, சக்கரம், கைத்தடி முதலானவைகள். இதைத்தான் சாஸ்திரம் சொல்றச்சே அழகாக சொல்லி காண்பிக்கிறார். ஒரு காரிய வஸ்து உருவாக வேணும் என்றால் அதற்கு 3 காரணம் இருக்க வேணும். உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. இதுதான் மூலப்பொருளுக்கு தான் உபாதான காரணம்னு பேர். நிமித்த காரணம் செய்யக்கூடிய குயவன் தான் நிமித்த காரணம். சககாரி காரணம் அவனுக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கக்கூடிய சக்கரம் முதலானவைகள். ஒரு சாதாரண மண்பானைக்கே இப்படி வேண்டிருக்குன்னா இத்தனை 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாதான் மண்பானை உருவாக முடியும்னா இந்த உலகம் முழுக்க உருவாவதற்கு எத்தனை வேலை பார்த்துருக்கணும், எப்படி அது உருவாக்கப்பட்டிருக்கணும், எப்படி உருவானது. இன்னைக்கு சயின்ஸில் அனலைஸ் பண்ணி காமிக்கிறான். அப்பா, வேர்ல்டா இது இத்தனை பில்லியன் இயர்ஸ் ஓல்டாக இருக்குது. சூரியன் இத்தனை வருஷ காலமாக ஜொலிச்சுன்னு இருக்கார். உலகம் இன்னைக்கு சொல்கிறது பல விதங்களாக ஆராய்ச்சி பண்ணி. ஆனால் ஆராய்ச்சியில் என்ன கட்டம் தெரியுமா? இன்னைக்கு சொன்னால் அதே அவர் நாளைக்கு வேற ஆராய்ச்சி பண்ணி நான் சொன்னதே தப்பு தான், இன்னைக்கு புது ஆராய்ச்சி முடிவு வேறொன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். அறிவியல் வளர்ந்து வருகிறதுங்கிறதுக்காக அதில் தெரியுது. ஆனால் நம்முடைய வேதங்களும் ஸ்மிருதிகளும் இதிகாசங்களும் புராணங்களும் இந்த உலகம் எப்படி தோன்றினங்கிறது அழகாக விவரித்து சொல்லி காண்பிக்கிறார்கள். உலகம் எப்படி உருவாச்சு? விஷ்ணு புராணம்ங்கிற ஒரு புராணம். இந்த புராணத்திற்கு புராண ரத்னம்னு பேர். புராணங்கள்லே ரத்னமானது, மந்திரங்களில் ரத்னமானதற்கு மந்திர ரத்னம்னு பேர்.
ஸ்தோத்திரங்களே ரத்னத்துக்கு ஸ்தோத்திர ரத்னம்னு பேர். மந்திர ரத்னம் துவயம் என்பது, புராண ரத்னம் என்பது விஷ்ணு புராணம் என்பது, ஆளவந்தார் அருளி செய்திருக்கக்கூடிய ஸ்தோத்திர ரத்னம் ஸ்தோத்திரங்களிலே தலை சிறந்த ஸ்தோத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நாம் சொல்கிறோமே, மாதா பிதா யுவதயா தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமே நமதன்வயானாம். இந்த ஸ்லோகம் எல்லாம் இந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். ஆளவந்தார் ராமானுஜரின் மானசீகமான ஆச்சாரியன் அருளி செய்தது. இந்த விஷ்ணு புராணம்ங்கிறது சிருஷ்டியை விவரிக்கிறது. எப்படி சிருஷ்டியானது உண்டாயிற்று, எதெல்லாம் முன்னாடி உண்டாயிற்று, என்னென்ன தன்மையோடு உண்டாயிற்று, பகவான் எப்படி உலகு படைத்தான். ஆழ்வார் அழகா சொன்னார் தமிழ் பாசுரத்திலே, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். உலகத்தில் எதுவும் இல்லாத பொழுது, எல்லாம் எம்பெருமானுடைய வயிற்றுக்குள்ளே அடங்கி கிடக்கிற பொழுது, எம்பெருமான் இவ்வுலகுகளை உண்டாக்க வேணும் என்கிற பெரும் கருணையாலே உலகத்தை படைக்க தொடங்குகிறான். இப்போ எதுவுமே இல்லை உலகத்தில். இப்போ படைக்கிற பொழுது எப்படி படைக்கிறான் எம்பெருமான் அப்படின்னா, அது ஒரு கிரமம் காட்டுறார் அழகா. பகவான் முதலிலே படைக்க தொடங்கி அவன் பிரம்மா வரைக்கும் படைக்கிறானே, அந்த சிருஷ்டிக்கு பேரு வியஷ்டி சிருஷ்டி, சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். பிரம்மாவிற்கு பிறகு பிரம்மாவுக்கு உள்ளே தூண்டி பிரம்மாவை படைக்க வைக்கிறானே, அதற்கு பேரு வியஷ்டி சிருஷ்டின்னு பேர். சிருஷ்டியை இரண்டு விதமாக பிரிகிறது. சிருஷ்டிய பகவானே நடத்துகிறானே, அந்த நடத்தக்கூடிய செயல் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான செயல் அது. இதை பலவாறாக இதிகாசங்களும் புராணங்களும் சொல்லுகின்றன. பஞ்சீகரண பிரகாரம்னு பேர் அழகா. இந்த ஆகாஷாத் வாயுஹு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹா அத்ய பிருத்திவி என்று ஒரு ஆர்டர்ல ஒன்னொன்னா உருவாக்கிட்டு வரான். அதற்குண்ட தன்மைகளோட சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த என்று சொல்லக்கூடிய ஸ்வபாவங்களோடு இந்த உலகத்தை ஒன்றொன்றாக பார்த்து உருவாக்குகிறான் பரமாத்மா. ஆழ்வார் அழகா பாசுரத்தில் சொன்னார், ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் கவியாயினேற்கு என்றும் என்றும் இனி மற்றொருவர் கவியேற்குமே. கொண்டாடுறார் ஆச்சரியமா. என்ன அற்புதமா பகவான் உலகத்தை படைச்சான் தெரியுமா, நினைச்சே பார்க்க முடியாது. இன்னைக்கு உலகம் வியந்து சொல்லுகிறார்கள், இந்த தேனீக்கள் செய்கிற மகரந்த சேர்க்கை அது இல்லைன்னா உலகமே ஸ்தம்பித்திடும் அப்படின்னு வார்த்தை சொல்றா. இன்னைக்கு அறிவியல்ல ஆராய்ச்சி பண்ணி பகவான் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் 1000 காரணம். நம்முடைய மூளைக்கு அது எட்டலாம், இன்னும் எட்டாமலே இருக்கலாம். ஆனா அதற்கு பின்பு இருக்கக்கூடிய அதிசயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தோடு கூடியது பகவானுடைய சிருஷ்டி. இந்த சிருஷ்டிக்கு மூலம் என்ன, எதனாலே படைக்கிறான் பகவான் என்றால், பெரும் கருணையாலே படைக்கிறான். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பெரிய கருணை எம்பெருமான். இவர்கள் தாங்கள் எப்படி நடக்க வேணும் என்பதை தெரிந்து நடப்பதற்காக உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிறச்சே, எம்பெருமான் திருவயிற்றிலே நாம் இருக்கிற பொழுது மெழுகலை ஒட்டி இருக்கிற ரத்னங்களாக ஒட்டி இருந்தோம். கை கால்கள் இல்லை, செயல்படுவதற்கு உண்டான சக்தி இல்லை, புத்தி இல்லை, அதற்குண்டான உலகமும் இல்லை. அப்போ பகவான் நினைக்கிறான், இவர்களுக்கு கை கால் முதலான இந்திரியங்களை கொடுத்து இவர்கள் வாழுவதற்குண்டான உலகங்களையும் கொடுத்து எப்படி வாழ வேண்டும் என்று போதித்தால் இவர்கள் நம்மை அறிந்து நம்மை அடைவார்கள் அப்படிங்கிற நோக்கிலே படைக்கிறான் பகவான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, ஆப்பிளை கட் பண்ணுன்னு கத்தியை கொடுத்தா கையை கட் பண்ணிக்கிற மாதிரி. பெருமாள் கொடுத்ததெல்லாம் அவனை அறிவதற்காக, அவனை அறிந்து உய்வதற்காக. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா, நமக்கு அதை எப்படி சௌகரியமாக பண்ணிக்கலாம். கண் எங்கே போகிறது, வேண்டாததை பார்க்கறதுக்கு போகிறது. காது வேண்டாததை கேட்கறதுக்கு போகிறது. இப்போ இவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்திரியங்கள் வேண்டாததிலே மூழ்கி நிற்க வேண்டியதை பார்க்காம ஒத்துட்டான். இப்போ குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்து ஆன்லைன் கிளாஸை அட்டன் பண்ணு, அவன் ஆன்லைன் கிளாஸில் பிஸி ஆகிட்டான். ஏன்னா அது 2 மணி நேரம் தான் ஆன்லைன் கிளாஸ், இவன் 5 மணி நேரம் படிக்கிறானே. அப்போ பெருமை வருது, பரவாயில்ல நம்ம பிள்ளை ரொம்ப ஜாஸ்தியாகவே படிக்கிறான், இருக்கிறதுக்கு மேலே படிக்கிறான். அப்புறம் தான் திடீர்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியறது, ஆன்லைன் கிளாஸில் இல்லை, ஆன்லைன் கேம்ஸில் மூழ்கி இருக்கான். இதை பார்க்குறான், அதை பார்க்குறான், இப்படி பண்ணுறான். அங்கேருந்து ரிப்போர்ட் வருது, கிளாஸ்லேருந்து போகவே இல்லை, வரவே இல்லையே.
இதெல்லாம் நாம் பண்ணக்கூடிய செயல். பகவான் நம்ம கொடுத்திருக்கிற இந்திரியங்கள் அவனுக்கு பிரயோஜனகரமாக மாற வேணும். இதைத்தான் ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்றாங்க. எப்படிப்பட்டதா கூட கரண கலேபரைர் கடயித்தும் தயமான மனாகா. கரண கலேபரைர் கடயித்தும், இந்த சரீரத்தை கொடுத்து இந்திரியத்தை கொடுத்து அது வேலை செய்யும்படியாக பண்ணி கொடுத்து, என்ன ஆச்சரியம் அது! சிருஷ்டியை நம்மளால ரீப்ளேஸே பண்ண முடியாது. கண்ணு போயிடுது சார், எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஒரு 2 கண்ணு வாங்கி வைக்கிறேன். எப்படி மொபைல் ஃபோனில் மேலே போச்சுன்னா உடனே கிளாஸை மாற்றிக்கிறா போல கண்ணை 2 மாற்றிக்க முடியறதா? முடியறது இல்லை. அந்த இந்திரியத்தினுடைய சக்தி பகவான் கொடுத்தது என்பது நினைத்து பார்க்க முடியாததொன்று. அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு சாஸ்திரத்தையும் கொடுத்தோம். இதைத்தான் ஆச்சாரியர்கள் சொல்றார். ஹர்த்தும் தமஹா சதசதீச்ச விவேக்தும் ஈஷா மானம் பிரதீபமிவ காருணிகா ததாதி. மானம் என்று சொன்னால் ஞானத்தை கொடுப்பது. பிரமாணம், பிரமாணம்னு பேர். பிரமாணம்னா உயர்ந்த ஞானம், உயர்ந்த அறிவு. எது உயர்ந்த அறிவு? நாம் எப்படி வாழ வேண்டும், நான் யார் அப்படின்னு உள்ளபடி சொல்றது. பல இடங்கள்ல பல அறிவுகள் கொடுக்குறான். இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறான். என்ன? நிறைய ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணதெல்லாம் ஃப்ராடு. ஏண்டான்னா வேண்டுமென்றே நமக்குள்ள இருக்கக்கூடிய பேதங்களை மிகைப்படுத்தணும், மனசுல தப்பான எண்ணத்தை விதை உண்டாக்க வேணும்னு தவறா ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்றா. இன்னைக்கு சொல்ற ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து பார்க்கறச்சு. ஆனா வேதம் கொடுத்த பகவான் எப்படி இருக்கான்னா, எதையும் எதிர்பார்க்காதே நாம் அந்த அறிவை அறிந்து உய்ய வேணும். இது அழகா சொன்னார். ஹர்த்தும் தமஹா, இருளை போக்குவதற்காக. சத்து அசத்து, இது நல்லது இது தீயது. அழ்வார் சொன்னார், இவையன்னே நல்ல இவையன்னே தீய, இவையன்ன இவை அறிவனேலும். இதெல்லாம் நல்லதுப்பா பண்ணணுங்கிறது, இதெல்லாம் நல்லது இல்லைப்பா பண்ணக்கூடாதுங்கிறது. இது 2ஆ பிரிச்சுக்க வேண்டி இருக்கு உலகத்தில். எல்லா விஷயங்கள்லையும், ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நாம் எழுந்துக்கிறது, உட்காரறது, சாப்பிட்றது, தூங்கிறது, நடக்கிறது, எல்லாத்துக்கும் பிரிச்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் கேட்டுட்டே இருக்கிறச்ச உபன்யாசம் திடீர்னு கொட்டாய வந்தால் அது கூட எப்படி விடணும்னு சொல்கிறது சாஸ்திரம். எப்படி சொன்னால் அது பிரயோஜனம். பெரிய மகான்களை பார்க்கணும். அப்போ இப்படி எடுத்து தொட்டு இப்படி வச்சுப்பா அழகா. அங்கேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எதுவுமே பண்ணாத சரீரமே கொஞ்சம் சரியில்லை, உடம்பே சரியா வரமாட்டேங்கிறது. உடம்பு பார்த்துட்டா தானே ஒழுங்கா வரும். அது எப்படி அதை வச்சுக்கணுங்கிற ஒரு முறைமை சொல்லப்பட்டு இருக்கிறதே நமக்கு. இப்ப எம்பெருமான் நாம் எப்படி வாழணும்னு சாஸ்திரத்தை கொடுத்தான். உலகத்துல எங்கேயும் கிடைக்காத சாஸ்திரம். நம்ம சேலஞ்சு பண்ணலாம் கை உயர்த்தி. எல்லாவற்றையும் கவர் பண்ற சாஸ்திரம் நம்ம சனாதனத்துல மட்டும்தான் இருக்கு. வெளிநாட்டில் போய் கேட்டு பாருங்க, பா நாளைக்கு என்னப்பா, இன்னும் 10 நாள் கழிச்சு என்னப்பா, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு என்னப்பா மாறும்னா இதை யோசிச்சு பார்த்து சொல்றேன்னு தான் சொல்லுவோம். நாம இன்னைக்கு உட்காந்து அடுத்த 50 வருஷத்துல என்ன நாள், என்ன திதி, என்ன நட்சத்திரம்னு சொல்ல முடியும். பஞ்சாங்கம் அப்படி கணிச்சு வச்சிருக்கா அழகா. ஜோதிஷ சாஸ்திரம் அப்படி ஒண்ணுதான். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த ஊர்ல தெரியும், இந்த ஊர்ல தெரியாது. இத்தனை மணி இத்தனை நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணி இத்தனை நிமிஷத்துல முடியும். எங்க இருக்குது சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்துல? யோகாபியாசங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கு அழகா? எப்படி உடலையும் மனதையும் நீ உன் வசப்படுத்த வேணும் எங்க காட்டப்பட்டிருக்கிறது? ஆயுர்வேத சாஸ்திரம் எந்த எந்த இடங்களிலே மூலிகைகளை எப்படியெல்லாம் நீ உபயோகிக்க வேணும். சைனாவோ மற்ற கண்ட்ரியோ எங்கேருந்து பயனடைந்தது? பாரதத்திலேருந்து பயனடைந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வித்யைக்கும் மூலம் பாரதம். அதை வாங்கி காப்பி அடிக்கிறதுல சைனா எக்ஸ்பர்ட். இன்னைக்கு இல்லை, என்னிலேருந்தோ அவர்கள் அந்த வித்தியை வாங்கிடுவோம். என்னெல்லாம் இங்கே இருக்கோ அதை பூர்த்தியாக பெற்று அதை உபயோகிப்பதிலே ஆர்வமுடையவர்கள். இப்போ எங்கே தோன்றித்து இந்த வித்தியெல்லாம்? பாரத தேசம். கொடுத்தவன் யார்? சாக்ஷாத் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். அதனால தான் சாஸ்திரங்களை கொடுத்தானா. எப்படி இந்த விளக்கு இருளை போக்கி ஒளி கொடுக்கிறதோ, சாஸ்திரத்தை கொடுத்து நல்லறிவை பெற்றுக்கொள்ளுங்கிறான். நமக்கு என்ன பண்ணுவோம்? சாஸ்திரத்தை கொடுத்தா ஃபாலோ பண்ணிடுவோமா? ஓரமாக வைங்க, அது இருக்கட்டும், பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், யோசிக்கலாம். உடனே பகவான் என்ன பண்றான்? தானே அவதாரம் பண்ணுகிறான். பற்பல அவதாரங்கள் எடுத்திருக்கான். ஆழ்வார் சொல்றார், என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா.
எத்தனைப்பா நீ பிறந்திருக்கிற இந்த உலகத்தில், எத்தனை சரீரங்கள் எடுத்திருக்கிற, விதவிதமான அவதாரங்கள். ராமனா பிறந்த, கிருஷ்ணனா பிறந்த, நரசிம்மனா பிறந்த, வாமனனா பிறந்த, இத்தனை அவதாரங்கள் எடுத்து எம்பெருமான் எதை காண்பிக்கிறான்னா, சாஸ்திரம் சொன்னதை நானே நடந்து காண்பிக்கிறேன். யத்யது ஆச்சரதி சிரேஷ்டா மரியாதானாம்ச லோகஸ்ச கர்த்தா காரயிதாஸ்ச சஹா. லீடர்னா யாரு சுவாமி? 10 பேர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கெல்லாம் உதவாங்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்னா அவர் தான் லீடர். அதான் லீடரானா? இல்லை. எல்லாரையும் தன்னுடைய செயல்களாலே சொற்களாலே வழிநடத்தி தன்னடையே அவர்கள் அத்தனை பேரும் நமக்கு உகந்த தலைவன் இவனே என்று சொல்லுகிற அளவுக்கு இருப்பவனுக்கு தான் லீடர்னு பேர். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பற்றி இன்னைக்கும் பெரிய டிஸ்கஷன் ஓடுறது. மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்லாம் நிறைய பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது. அது எப்படிப்பட்டது? ஒரு ஸ்கில்லா, இல்லை அது இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலான இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியா? அது தே ஆர் ஆல் பார்ன் லீடர்ஸா, இல்லை உருவாக்கப்படுகிறார்களா? இன்னைக்கும் பிரம்மாண்டமாக அந்த கேள்விகள் எழுகின்றன. ஏன்னா நீ லீடராக உருவாக வேண்டும் என்றால் உன்னை பார்த்து பல பேர் கற்றுக்கணும். ஸ்ரீ ராமானுஜர் ஜெகதாச்சாரியர் என்று போற்றப்படுகிறார், தலைசிறந்த ஆச்சாரியர். எதனாலேனார், அவர் போற வழியில எல்லாரும் போகணும்னு ஆசையோட பின்பற்றுகிறார்கள். ராமரை பார்க்கறச்சே எல்லாருக்கும் ஆசை. ராமர் சொல்றபடி செய்யறார், சாஸ்திரம் சொன்னபடி செய்திருக்கார், நானும் அதை கடைபிடிக்கணும். பகவான் அதனால தான் சாஸ்திரம் சொன்னதெல்லாம் நடத்தினான். மாத்ரு தேவோபவ, தாயை தெய்வமாக வணங்கு. பகவான் தாயை தெய்வமாக வணங்கினான். பித்ருதேவோபவ, தந்தையை தெய்வமாக வணங்கு. ராமனுடைய கல்யாண குணம் இருக்கே, நினைச்சு பார்க்க முடியாது. தசரத சக்கரவர்த்தி கைகையிட்ட மாட்டுண்டார். நீர் வரன் கொடுத்தீர்னா பாரு, என்னன்னா கைகை தலைவிரி கோலமா இருக்கா. அவளுக்கு தெரியும் தசரதரை எப்படி வசப்படுத்துறது. துக்கப்பட்டா துக்கப்படுறதுக்குன்னே ஒரு அறை இருக்கு. அரண்மனையில இப்படிலாம் அறை கட்டி வச்சிருக்கா. கோபமா இருக்கா, ரொம்ப துக்கமா இருந்தானா அந்த துக்கப்படுறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அங்க போய் தான் அப்படி இருக்கணும். அப்படி கைகை கிடக்கிறா, தசரதர் வரார். கைகைக்கு ஒண்ணுன்னாலே தசரதர் வாடி போடுவார். 60,000 வயசு கழவர், கைகை இடத்துல அத்தனை பாசம். அழ்வார் தான் சொன்னார், நாசமான பாசம் விட்டுன்னு. அங்க போய் கைகை என்னமாச்சு பேசவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் சொல்றா, எனக்கு நீங்கள் 2 வரன் கொடுத்தேள் முன்னாடி யுத்தத்தில் உங்களோட வந்து காப்பாத்தினேன். ஆமாம்மா ஞாபகம் இருக்கு, இப்போ வேணும். இப்பயா? நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகமாச்சு, அப்புறம் பார்க்கலாம். இப்பயே வேணும். என்னம்மா இதுக்கு என்னம்மா அவ்வளோ அர்ஜென்ட்டு? இல்லை இப்போ உடனே கொடுத்தாதான். சரி என்ன வேணும் அப்படின்னா, முதல் வரம் கேட்டா என்னுடைய பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும். அவருக்கு ஒரே ஷாக்கு. அடுத்த வரம் கேட்டா ராமர் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும். ஏன்னா இங்க இருந்தா அவர் ராஜ்யத்தை கேட்டுடுவார். தசரதனுக்கு தாங்க முடியல, புலம்பரான். ஊரே என்னை இகழப் போகிறது, எல்லாரும் என்ன திட்ட போறா, நான் ஒரு பெண்ணுக்கு வசப்பட்டு இப்படி கொடுத்துட்டேனே வரத்த, முடியாது போன்னு சொல்ல தைரியம் இல்லை தசரதனுக்கு. இழந்தானவன் அந்த இடத்துல உண்மையை பிடிக்க தெரியல அவனுக்கு. எது உண்மை? தான் ஊரறிய சொன்னது, நாளை என் மகனுக்கு பட்டாபிஷேகமாக அவனை அழைத்து வருவேன், அந்த உண்மை போடுத்து. இவளுக்கு எப்பயோ கொடுத்த வரமா, அப்ப அவள் சொன்னதை பிடிச்சுக்கிறச்சே உடனே சொல்லி அனுப்புறான். கைகை தசரதன் மயங்கி விழுந்திருக்கிறச்சே சேவகர்கள் அனுப்பிச்சு ராமர் அழைச்சிடுவார். உடனே ராமர் அங்கேருந்து வந்தார். வந்த உடனே ஐயோ என்னாச்சு, தகப்பனார் இப்படி கிடக்கிறார், ஒரே மனசு முடியல அவருக்கு. என்னாச்சோ, என் தந்தைக்கு என்னாச்சோன்னு தயங்குகிறார், பயப்படுறார். அப்போ கைகையை சொன்னால் ஒன்றுமில்லை, கொஞ்சம் மயங்கி தான் இருக்கார். அவர் உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறார், சொல்ல முடியாமல் தவிக்கிறார். என்ன சொல்லணும்னார், ஒன்றுமில்லை, உன் தகப்பனார் ஆசைப்படுறார் பரதனுக்கு முடிசூடணும். நல்லதாச்சே. அதற்கு மேலே இன்னொரு ஆசை, நீ கானகத்திற்கு போக வேணும். ராமர் கைகூப்பி சொன்னார், அம்மா இந்த வார்த்தைய அப்பா சொன்னாருன்னு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்களே சொன்னாலும் காட்டுக்கு போவேன்னார் ராமர். தசரதர் சொன்னாதான் இந்த பிள்ளை கேட்பான். இல்லை, கைகேயி தாயார், சிறிய தாயார் அவள் சொன்னாலும் இந்த ராமன் கேட்பேன் என்று காண்பித்தான் பகவான். இப்படி பல விசேஷங்களை சாஸ்திரம் சொல்லியிருக்கிற பல முறைகளை ராமன் நடந்து காண்பித்தான் உலகத்தில். சரி, ராமர் நடந்து காண்பிச்சிருக்காரு, நீங்களும் அப்படி இருக்கலாமே, சத்தியத்தை பேசலாமே, இப்படி மதிக்கலாமே என்னார். அடுத்த பதில் நம்ம கிட்ட என்ன வரும்னார், அவர் கடவுள்பா, அவர் நடப்பார்ப்பா.
அதை பிரிச்சிடுவோம். அவர் செப்பரேட் சுவாமி, நாங்கள் செப்பரேட்டு. நாங்கள்லாம் மனிதர்கள், அவ்வளோ சீக்கிரத்தில் அதெல்லாம் மாற முடியுமா? உடனே பெருமாள் பார்த்தார், அடே நாம் கொடுத்த மூளையை வச்சுட்டே இவா இப்படி தப்பிக்கிறாளே நம்மக்கிட்டேருந்து. நாம் என்ன பிளான் பண்ணாலும் அதுலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்கிறாளே. உடனே அவர் யோசித்தார், சரி நாம் வந்தால் தானே இப்படி சொல்கிறா, இவர்களில் சிலரையே பிடித்து நாம் அனுகிரகம் பண்ணா, மானை காட்டி மானை பிடிப்பாரை போலே ஒரு மானை காண்பிச்சு இன்னொரு மானை பிடிப்பா அழகா. இந்த மான் வாசனைக்கு அது ஓடி வரும். யானையை பழக்கி யானையை பிடிக்கிறா போலே நம்மிலே சம்சாரிகளாக இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களாக ஒரு 10 பேரை செலக்ட் பண்றார் பகவான். அந்த 10 பேருக்கு மயர்வர மதிநலம் அருளினர். 10னா 12ன்னு வச்சுக்கோங்க. இந்த 12 பேருக்கு அருளினார் பகவான். அவர்கள் தான் ஆழ்வார்கள். இப்போ ஆழ்வார்கள் அருளி செய்ய அந்த சொல் கேட்டாவது நாம் திருந்துவோம். அவர்கள் நாங்கள் இப்படி இருந்தோம்ப்பா, நாங்கள் இப்படி அனுபவிக்கிறோம், நீ ஏன் அந்த பாக்கியத்தை இழக்கிறாய் என்று ஆழ்வார்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்மை திருத்த வேணும் என்று பாரித்தான் எம்பெருமான். ஆழ்வார்கள் சொல்லி திருந்தினோமான்னா ஆழ்வார்களுக்கே சில சமயங்களில் பயம் வந்துடுது. நம்ம எல்லாம் திருத்தரேன்னு இறங்கின பெருமாள்கிட்ட சேலஞ்ச் பண்ணார் நம்ம ஆழ்வார். பெருமாளே, ஒரே க்ஷணத்தில் உலகத்தில் எல்லாத்தையும் மாற்ற மாட்டியா? எங்கே மாற்றுறது ஆழ்வீர், ஒன்றும் முடிய மாட்டேங்கிறது. நானும் எத்தனையோ ட்ரை பண்ணேன், இவாளை எங்கே என் பக்கம் இருக்கிறது, இருக்க முடியலையே. ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குன்னா கோயில் பக்கம் போக மாட்டேங்கிறான், ஷாப்பிங் பக்கம் நிறைய நாய் போகிறான், நான் என்ன பண்ணுறதுன்னு இருப்பார். நாங்கள் ஆனந்தமாக இருக்கேன், இவன் வருவான்னு திரும்ப மாட்டேங்கிறானே. உடனே ஆழ்வார் சொல்கிறார், பெருமாள்கிட்ட பார்த்து ஒரு சபதம் பண்ணுறார், நின்கண் வேட்கை எழுவிப்பனே. பாரும் பெருமாள், உன்கிட்ட இவர்களை எல்லாம் பக்தி உடையவர்களா மாற்றுகிறேனா இல்லையா பாரு. நின்கண் வேட்கை எழுவிப்பனே திருவிருத்தத்தில் சொல்றார் ஆழ்வார், உன்கிட்ட இவர்களை பக்தி உடையவர்களாக மாற்றுவேன். பெருமாள் பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரிச்ச, வேற எதுவும் பேசல. என்ன நடக்கட்டும் தெரியாதா நமக்கு, இந்த சம்சாரம் எப்படி இருக்கும்னு ஆழ்வார் ஆரம்பித்தார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி முடிச்சு திருவாய்மொழி வளர். உடனே இப்போ பெருமாள் பார்த்து ஆழ்வார்கிட்ட, ஆழ்வீர் என்கிட்ட ஒரு சபதம் போட்டீரே, உலகத்தை எல்லாத்தையும் மாத்துறேன்னு, என்ன ஆச்சுன்னு. நம்ம ஆழ்வார் பெருமாள் திருவடியை கெட்டியாக பிடிச்சுன்னு கதறினார், கொடு உலகம் காட்டேலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் என்னை இனிமே ஒரு செகண்ட் கூட வச்சுக்கூடாது நீருன்னு. பெருமாள் கேட்கிறார், அதான் மாத்துறேன்னு சொன்னீரேன்னார். ஆழ்வார் கைகூப்பினார், நான் மாத்த போறேன்னு நினைச்சு இறங்கினேன், அப்புறம்தான் தெரிஞ்சது இன்னும் கொஞ்ச நாளில் இவர்கள் என்னை மாற்றி விடுவார்கள், நான் ஒத்தனாவது ஒரு பக்தன் உமக்கு கடைசியான்னு இருக்கட்டும்னார் ஆழ்வார். ஜாக்கிரதை பார்த்துக்கும், எங்கேயோ தப்பி தவறி நான் இறங்கினேன்னா நான் கிடைக்கிற நானாகிற ஒரு பக்தனும் உனக்கு கிடைக்க மாட்டான்னார் ஆழ்வார். பெருமாள் பார்த்து சிரிச்சார், இப்போ புரிஞ்சுதான்னார் உமக்கு. எப்படி இருக்கு நிலைமை பாரும் அழகா. இப்படி பல ஆழ்வார்களும் கூட எம்பெருமானிடத்திலே கடைசியில் சொல்ற, அப்பா என்னை கூட்டிட்டு போயிடுப்பா. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் மட்டுமே சொன்ன விரதத்தை கடைசி வரைக்கும் நடத்தி காண்பிக்கிறாள். திருப்பாவை பாடுகிற பொழுது 10 பேரை எழுப்பி கொண்டு, இந்த 10 பேர்கிட்ட எத்தனை போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் வீட்டில் போய் வாசல்ல நின்று அவர்களுக்காக காத்திருப்பது இருக்கே, இருக்கிறதுலையே கட்டமான காரியம். போய் பாருங்க அழகா ஒருத்தர, சில பேர் பெல்ல போய் கையை வச்சிருவா, அப்பா அந்த பெல் அடிக்கிற அடியில் அவள் கையை எடுத்தா தானே, எடுக்கவே மாட்டான். இல்லை இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது, என்னாச்சு என்னாச்சு, ஒரு படபடப்பு பதபதப்பு முழுக்க. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பெண் பிள்ளையாக சென்று அழைத்து கூப்பிட்டு பாசரம் தோறும் சொல்றான், நின் வாசல் கடை பற்றி அம்மா நிற்கிறேம்மா, உன் வீட்டு வாசல்ல நிற்கிறேம்மா, உன்னை கூட்டின்னு போகிறதுக்காக நிற்கிறேம்மா, நீயும் வரணும்மா, நீ வந்தாத்தாமா கிருஷ்ணன்ட்ட போக முடியும். ஏன் கிருஷ்ணன் திருவாய்ப்பாடியில ஒரு பெண் பிள்ளையா வந்தா அனுபவிக்க மாட்டானா? இல்லை, அவன் அனுபவிக்க தயாரா இருப்பான். ஆனா எங்களுக்கு அந்த முறை கிடையாது, அந்த முறைமை கிடையாது. ஏன், என் உற்ற தோழின்னு அவளை சொல்லிட்டேன்னா அவள் இழப்பு என் இழப்பாக ஆகும். அது உண்மையான தாயின் பாசம் எப்படி இருக்கும்? நல்ல பதார்த்தம் பண்ணியிருக்கான். அந்த காலத்துலலாம் வீட்டில் ஏகப்பட்ட டிக்கெட், 16 பெற்று பெருவாழ்வுன்னு அப்படிதான் இருக்கும். முழுக்க 1 2 3 நம்பர் தான் சொல்லி கூப்பிடணும். ஏண்டா 6ஆம் நம்பர் எங்கடா அப்படின்னா 6வது பையன் அர்த்தம். இப்போ இன்னைக்கு 1 2 நம்பரே பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்க்கறச்சு.
ஆனால் கொடுமை என்ன தெரியுமா, இன்னைக்கு தான் ஹியூமன் ரிசோர்ஸே நிறையா வேணும். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் வெல்த்தி ஆகிட்டோம். ஹியூமன் ரிசோர்ஸில் தான் நமக்கு இல்லை. ஒரு நாட்டின் வளம் என்பது மனித வளமே முக்கியமான வளம். இது எங்கே புரிச்சிக்க போகிறோம்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ வருவோம். இப்போ அந்த காலத்தில் நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த காலத்தில் பக்ஷணங்கள் எதான பண்ணிட்டான்னா கரெக்டாக கவுண்ட் பண்ணி வைப்பான். இந்த 8 வடைன்னா 8 பேர் கரெக்டாக 8 வடை தான் அங்கே இருக்கும். இதில் சில பேர் அந்த குரூப்பில் சாமர்த்தியமாக இருப்பா. யாரோ 2 பேர் வந்திருக்க மாட்டா. அம்மா எங்கே மறைச்சி வைப்பான்னு தெரியும் எனக்கு. மேலே ஏறி அந்த டப்பாவை திறந்து எடுத்து 2 வாயில போட்டுன்னு போயிடுவோம். கேட்டால் என்னாச்சுன்னா, ஏதோ சாப்பிட்டுட்டு போகிறது போன்றது தெரியல எது சாப்பிட்டதுன்னு. இப்போ இப்படியெல்லாம் பண்ணுறது உண்டு, நாம் உலகத்தில் பார்க்குறோம் அழகா. ஆனால் ஒரு தாய் என்ன பண்ணுவாள்னா, ஒரு குழந்தை இழந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அது கிடைக்கலன்னா தன் பங்கு உண்டான பக்ஷணத்தை அந்த குழந்தைக்கு கொடுப்பான். நீ சாப்பிடுப்பா, அது நீ சாப்பிடலையேம்மா, எனக்கு அதை பற்றி நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். பொய் சொல்லுவோம், ஏற்கனவே சாப்பிட்டேன், எனக்கு வயிறு பூர்த்தியாக இருக்கு. இல்லை, ஒரு முடியல, வயிறு ஏதோ சரியில்லை, நல்லா இருக்கும், பசி கமகமான இருக்கும் உள்ள, பாவம். ஆனால் வார்த்தை சொல்லுவா, இல்லை நீ எடுத்துக்கோ. இதுதான் ஒரு பக்தன் இன்னொரு பக்தனை பார்த்து இருக்கக்கூடிய நிலை. அவன் இழந்தான்னா பகவானை அனுபவிக்க முடியாத அந்த இழப்பு என்னுடைய இழப்பானதாக ஆகும். உயர்ந்த வஸ்துவான எம்பெருமான அவள் இழந்துட்டானே. தோழின்னு சொன்னா அப்படிதான உண்மையான தோழி. தோழி என்றால் ஆனந்தத்தில் பங்கு கொள்வதல்ல, அவளுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதிலே முனைப்புடன் இருப்பதுதான் தோழமை. அதுல ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவேல ரொம்ப ஆச்சரியமான விரதம். எல்லாரையும் சென்று அழைத்து கூப்பிட்டு அவள் வீட்டு வாசல்ல நின்று போராடி ஒவ்வொருத்தையா சென்று எழுப்புகிறாள். சில பேருக்கு பல கஷ்டம் ஏற்படும். உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறச்சுக்குள்ளேயே பெருமாள் புறப்பாடு போயிடுமே, அங்கே அனுபவம் போயிடுமே. ஆனால் ஆண்டாள் அப்படி இல்லை, எல்லாரும் வந்துதான் புறப்பட வேணும் என்று போன 6வது பாசுரத்திலேருந்து, அதுதான் எழுப்புவதிலே முதல் பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் அப்படிங்கிற பாசுரத்தில் தொடங்கினாள். எல்லே இளங்கிலியேன்னு 15வது பாசுரம் வரைக்கும் எழுப்ப போகிறாள் ஆண்டாள். இப்போ இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டிய 7வது பாசுரத்திலேயும், இது எழுப்புவதிலே 2வது பாசுரம், கீசி கீசி என்னெங்கும் என்கிற பாசுரம். இந்த பாசுரத்திலேயும் ஒரு தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள். இப்போ யார் ஆண்டாள்? ஆண்டாள் அனுகரித்திருக்கிறாள். தன்னை ஒரு கோபிகையாக பாவித்து கொண்டு, திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய ஒரு இடையர் பெண்ணாக பாவித்து கொண்டு, அவ்வூரிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லா பெண் பிள்ளைகளையும் இடைக்குலத்திலே தோன்றிய ஆட்சியர்களாக பாவித்து கொண்டு ஆண்டாள் போய் எழுப்புறாள். போன பாசுரத்தில் எழுப்பினவள் புதியதாக இருக்கக்கூடியவள். பக்தி அவளுக்கு இன்னும் பூர்த்தியாக வரல. பிள்ளாய் எழுந்தினாய், பகவத் பக்தி பாகவத பரியந்தமாக வரல இன்னும். இங்கே இருக்கக்கூடிய எந்த பெண் பிள்ளை 7ஆம் பாசுரத்துலன்னா பெய் பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கீழே ஏற்கனவே பகவானிடத்திலே பக்தி உண்டாகி அதிலே பாகவத பரியந்தம் அந்த பக்தியானது போய் கடைசியாக என்னாச்சுன்னா இப்போ அதனுடைய சுவடு மறந்து கிடக்கிறாள். நமக்கெல்லாம் பெரிய கிஃப்ட் என்னன்னா, இந்த மறதி தான் கிஃப்ட். கெட்டதில் மறதி ஏற்பட்டதுன்னா ரொம்ப நல்லது. வேண்டாத ஒரு விஷயத்தை நம்ம விட்டு நீங்கினோம்னு சொன்னால் ரொம்ப நல்லது. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஃபோனில் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கிறச்சே இனிமே உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் அப்படின்னு வரும். நீங்கள் டெலீட் பண்ணலை, எதையும் ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்காகவே என்ன பண்ணுவான், டெலீட் பண்ணிட்டே இருப்பான். டெலீட் பண்ணி எது வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிறது. நமக்கும் அப்படி தான் கெப்பாசிட்டி. வேண்டாததை ஸ்டோர் பண்ணோன்னா வேண்டியது விட்டு ஓடி போயிடும். வேண்டாததை எந்த அளவுக்கு நாம் நினைவிலே கொள்கிறோமோ அப்போ வேண்டியது நம் நினைவிலே கொள்ள முடியாததாக இருக்கும். அழகா சொல்றார் ஆழ்வார் பாசுரத்தில், மறப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை மறப்பனோ இனி யான் என் மணியையே. பகவானை நான் மறப்பனோ, மறக்காதபடி எனக்குள்ளே எம்பெருமான் உள்ளே புகுந்து நின்னான். இந்த கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்று எழுதுகிறா, சாஃப்ட்வேர்னு பேர். அதில் ஒரு சாஃப்ட்வேர் அதிலேயே பதிக்கப்பட்டதாக இருக்கும், அதற்கு எம்பெடட் சாஃப்ட்வேர்னு பேர் சொல்லுவோம். அதை போல ஆழ்வாரோடைய கூடவே பதிக்கப்பட்டதான ஞானம், எம்பெருமானை பற்றிய ஞானம். இது ஒரு நாளும் ஆழ்வாருக்கு மறக்காதபடி எல்லா சமயத்திலேயும் விகசிதமாக இருக்கு. எந்த சமயத்தில் பார்த்தாலும் ஆழ்வாருக்கு தான் யாருன்னு தெரியும், எம்பெருமான் யாருன்னு தெரியும், உலகில் இருக்கக்கூடிய பொருள்களின் தன்மை என்னன்னு தெரியும்.
நமக்கு எப்படின்னா ஒரு க்ஷணம் அப்படி விட்டோம்னா மறந்தே போயிடும். அதில் தான் நம்முடைய பெரியோர்கள் என்ன வச்சிருக்காங்கன்னா நித்திய அனுஷ்டானம். நாள்தோறும் நீ அனுஷ்டானம் பண்ண வேணும். நேத்தி சாப்பிட்டேனே இன்னைக்கு சாப்பிடணுமா அப்படின்னா வயிறு விடாதே, கேட்குமே எனக்கு என்னாச்சு, எனக்கு எங்க உணவு அப்படின்னு கேட்கும். அதை போல நாம் பகவானிடத்திலே பக்தி உடையவர்களாக இருக்க வேணும் என்றால், அந்த பக்தி நமக்கு நிலைக்க வேணும் என்றால், நாம் செய்யக்கூடிய ஒரு ஞானத்தை பெறக்கூடிய செயலோ அனுஷ்டானத்தை செய்யக்கூடிய செயலோ நாள்தோறும் இருக்க வேணும். சுவாமி நேத்தி பண்ணிட்டேனே அனுஷ்டானம், இன்னைக்கு எதற்குன்னா போச்சு, அது அத்தோட முடிஞ்சுது. ஒரு நாள் விட்டா கூட வேண்டாதது புகுந்துடும். உதாரணத்திற்கு நம்ம ஒரு காரில் பரப்புறோம், வீட்டில் காரை நிறுத்தி வச்சிருக்கோம். காரை நீங்கள் ஒரு நாள் துடைக்கலைன்னா அடுத்த நாள் முழுக்க அழுக்கு பதிஞ்சு கிடக்கும். அதை போல நாம ஒரு நாள் நல்லதை பண்ணாத பொழுது முழுக்க உள்ளுக்குள்ளே அந்த அழுக்கு பதிஞ்சிடும். சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, வேண்டாதது இருக்கக்கூடிய. அதனால தான் நம்முடைய பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த அனுஷ்டானத்தை தவற மாட்டாங்க. இப்படி காத்தால எழுந்துக்கிறது, திருக்காவேரிக்கு போயிட்டு வருது, திருமண் காப்பு தரித்து கொள்வது, எம்பெருமானையும் ஆச்சாரியர்களையும் அனுசந்தானம் பண்ணுறது, திருமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணி வைக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வருது, அங்கே பாசுரங்களை சொல்லுவது, இதெல்லாம் ரெகுலரான ஒரு கிரமம், டெய்லி அனுஷ்டானமான ஒரு கிரமம், நித்தியானுஷ்டானம்னு பேர். நாம் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்களும் கூட நித்தியானுசந்தானம்னு பேர். நித்தியமாக என்றும் சொல்ல வேண்டியது. ஏன் என்றும் சொல்லணும்? எப்பவுமே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நாள் நாம் விட்டாலும் வேண்டாத ஒரு விஷயம் நமக்குள்ள உள்ள போயிடும், க்ஷணத்தில் உள்ள புகுந்துடும். இப்போ உள்ள புகுந்ததுன்னா என்ன ஆயிடும்னா, கீழே நான் எப்படிப்பட்டவராக இருந்தேன் என்பதையே கூட நான் மறந்து போகக்கூடிய சூழல் உண்டு. அதுதான் நாம் இங்கே வரக்கூடிய பிரகிருதி. இந்த பிரகிருதி மண்டலத்தில் நாம் தப்பிக்கணும்னா நாள்தோறும் ஸ்மாரகமாக இருக்க வேணும். நஞ்சியர்னு ஒரு ஆச்சாரியர், அவர் பராசர பட்டருடைய சிஷ்யர். இந்த நஞ்சியர் ஸ்ரீரங்கத்தில் காலக்ஷேபம் பண்ணுகிறார். பெரிய மகானுபாவர் வரலாம். மேல்கோட்டையில் இருந்துட்டு தமிழே படிக்காமல் இருந்து 50 வயசுக்கு மேலே ஸ்ரீரங்கத்துக்கு வந்து தமிழ் ஆனா அவன்னா கற்றுண்டு, அதற்கு மேலே ஆழ்வாரின் பாசுரங்களை கற்றுண்டு, அதற்கு மேலே அதனுடைய அர்த்தங்களை கற்றுண்டு 100 முறை திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணியிருக்காராம் ஸ்ரீரங்கத்தில். நினச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்திருக்கு. இந்த நஞ்சியர் தான் சிஷ்யருக்கு நாள்தோறும் வகுப்பு எடுத்துட்டு இருப்பார். அழகா 2 நாள் எதானா வரல அப்படின்னா உடனே சிஷ்யர்களை பார்த்து கேட்பார், என்னாச்சு காணுமே 2 நாள், என்னாச்சு 3 நாள், என்னாச்சு காணும், வகுப்பில் காணுமே, காலக்ஷேபத்தில் ஒன்று பார்க்கலையே அப்படின்னு நஞ்சியர் கேட்பார். உடனே அந்த சிஷ்யர் சொல்லுவான், சுவாமி நான் தான் இவ்வளோ நாள் ரெகுலராக வந்தேனே, ஒரு 4 நாள் தானே லீவ் போட்டேன், இதில் என்ன ஆகிட போகிறது சுவாமி, டெய்லி வந்தாலும் இருக்கா. உடனே அப்போ நஞ்சியர் ஒரு பாசுரத்தை சொல்கிறார் அந்த சிஷ்யரை பார்த்து, ஊனக்குரம்பை உள்புக்கு இருள் நீக்கி ஞானச்சுடர்கொளி நாள்தோறும் ஏனத்துருவாய் உலகிடந்தான் உலகிடந்த ஊழியான் பாதம் மறுவாதார்க்கும் உண்டாமோவான். ஆழ்வார்கள்லாம் எப்படி பேசுவா, ஆச்சாரியர்கள் எப்படி பேசுவா, பிரமாணங்களை கொண்டு தான் பேசுவா. தான் தோன்றியாக பேச மாட்டான், தனக்கா வர வார்த்தையை சொல்ல மாட்டா. ஏன் நான் சொன்னேன் தினமும் வரணும் பார். ஆழ்வார் பிரமாணம் சொல்லியிருக்கார். முதலாழ்வார்களில் ஒரு ஆழ்வார் இந்த பாசுரத்தை எடுத்து காமிச்சிருக்கார். பார் என்ன சொல்லியிருக்காருனார், நாள்தோறும் ஏனத்துருவாய் உலகிடந்த ஊழியான் பாதம் மறுவாதார்க்கு உண்டாமோவான். நாள்தோறும் வருவாதார்க்கு, ஒரு நாள் விடாத எம்பெருமான் திருவடியை சென்று சேராதவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய வைகுந்தம் உண்டா அப்படின்னா என்ன கேட்டார்? ஒரு நாள் தவறக்கூடாது, ஒரு நாள் விடக்கூடாது அப்படிங்கிறத காண்பிக்கிறார் அழகா. இப்போ அதை போல தான் ஒரு நாள் ஒரு வேளை நம்முடைய அனுஷ்டானங்களை விடாது வைத்து கொள்ளுதல், நாம் நம்முடைய ஞானத்தை விடாது பெற்றுக்கொள்ளுதல் கட்டாயமாகிறது. நாளைக்கு பார்க்கலாம் சுவாமி, என்னைக்கு அன்னைக்கு சொல்கிறோமோ அந்த நாளைங்கிறதே வராது நமக்கு. அது எத்தனை நாளை ஆகுமோ தெரியாது, எங்கேயோ போய்டும், அப்படியே விட்டு போகிறதுங்க.
ஆகையாலே நாள்தோறும் அந்த அபியாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேணும். அப்படி வளர்க்கலைன்னா இந்த பெண் பிள்ளை போல தான், ஏற்கனவே கத்துண்டா, எல்லாம் தெரியும், முமுட்சுபடி காலக்ஷேமம் அற்புதமாக கேட்டவ தான். இப்போ என்னாச்சுன்னா எல்லாம் நான் கேட்டாச்சு, எல்லாம் கேட்டாச்சு, என்னாச்சுன்னா எல்லாம் மறந்தே போச்சு. நாள்தோறும் அந்த அபியாசம் இருக்கணும், பழக்கத்தில் இருக்கணும், சொல்லி பார்க்கணும், எடுத்து கிரந்தங்களை பார்க்கணும். நாங்கள் காலக்ஷேபத்துக்கு போகிறச்சே எங்கள் ஆச்சாரியர் வைகுண்டவாசி ஸ்ரீ வித்வான் நரசிம்மாச்சாரியார் சுவாமி, கோவில் வித்வான்னு பேர். அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து அவர்கிட்ட பல கிரந்தங்கள் காலக்ஷேபம் கேட்டோம். அவர் ஒரு நாளைக்கு 5 or 6 சொல்லுவார், கிட்டத்தட்ட 7 கூட சொல்லியிருக்கார். நாங்கள் 4 or 5 தான் போக முடியும் அவருடைய காலக்ஷேபங்களில். அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவார், வந்து அந்த காலக்ஷேபங்களை சாதிப்பார். அவர் திருவடிகளில் தான் 6000 படி காலக்ஷேபம் கேட்டோம். கேட்ட உடனே அவர் சொல்லுவார், நடுவில் ஒரு 10 நாள் லீவு வருது அப்படின்னு, இல்லை ஊரில் இங்கே போயிட்டு வரேன், அதுக்காக இந்த புஸ்தகத்தை தூக்கி பரனில் வச்சிடாதீங்க, வர வரைக்கும் பாருங்க திருப்பி, அது என்ன சொல்லியிருக்கேன், கீழே என்ன இருக்கு, திரும்பி பாருங்க. அப்படி சொல்லுவார் அழகா. எப்பொழுதுமே அந்த சுவாமிகள் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கரெக்டாக சிக்ஷிப்பார். ஏதோ அப்படி சிக்ஷித்ததில் கொஞ்சம் கேட்டேன், உருப்படியாக அத்தனையும் கேட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால தான் எம்பெருமானுடைய பேரருள் நமக்கு இப்படி கிட்ட இருக்கிறது. மறந்தும் இந்த மறப்பு என்பது இயற்கையான ஒரு வரமாக நமக்கு இருக்கிறது. நல்ல விஷயத்தை அது மறக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், நாள்தோறும் அந்த அபியாசத்தில் நாம் கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த பெண் பிள்ளை போல தான், ஏற்கனவே நினைவிருந்து இப்பொழுது மறந்து கொண்டு உறங்குகிறாள். அந்த பெண் பிள்ளையை தான் ஆண்டாள் இந்த 7வது பாசுரத்தில் எழுப்புகிறாள். கீசி கீசி என்னெங்குங்கிற பாசுரம் ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணுவோம் எல்லாருமா சேர்ந்து. கீசி கீசி என்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். கீசு கீசு கீச் கீச் அப்படிங்கிற சப்தம் இட்டுக்கொண்டு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் என்று சொல்லக்கூடிய பரத்வாஜ பட்சிகள் கலந்து பேசின பேச்சரவம். காலையில் இறை தேட புறப்படுவதற்கு முன்பு ஆணும் பெண்ணுமாக கலந்து பேசின பேச்ச சப்தம் கேட்கலையா உனக்கு, பேச்சரவம் கேட்டிலையோ. பெய்ப்பெண்ணே அப்படின்னா மதிகேடின்னு அர்த்தம், அறிவில்லாதவளே அப்படின்னு அர்த்தம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து விடிந்தமைக்குண்டான அடையாளங்களை சொல்லுகிறாள் இவள். காசும் பிறப்பும் இங்கே இருக்கக்கூடிய இடைச்சி பெண்கள் எல்லாம் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணம் இது. அச்சுத்தாளி முளைத்தாளின்னு பேர். காசும்னு சொன்னால் அச்சுத்தாளி, பிறப்பும் என்று சொன்னால் முளைத்தாளின்னு சொல்லக்கூடிய ஆபரணம். அச்சால பண்ணி போட்டுப்பாலாம். விதவிதமான ஆபரணங்களில் இந்த 2 ஆபரணம். கலகலப்ப கைபேர்த்து இந்த 2 ஆபரணமும் நல்லா மற்ற கடையரைச்சே, தயிரை கடையரைச்சே கலகலப்ப சப்தம் விடுகிறது. கை பெயர்த்து, கையெல்லாம் வலிக்கிறது அவர்களுக்கு. வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், இயற்கையாகவே நறுமணம் மிக்க குழலையுடைய ஆய்ச்சியர்கள் எல்லாம் மத்தினால் ஓசைப்படுத்த, இந்த தயிரை கடையரைச்சே மத்தினால சப்தம் ஏற்படுத்த. இந்த தயிரரவம் கேட்டிலையோ, இந்த தயிர் சப்தம் கேட்கலையா? ஜல் ஜல் ஜல்னு தயிர் சப்தம் கேட்கறது, தலக் தலக்குன்னு கேட்குமே, கேட்கலையா உனக்கு? நாயக பெண் பிள்ளாய், எங்கள் கூட்டத்துக்கு நாயகியாக இருப்பவள் நீ தான், நடுநாயகமானவளான பெண் பிள்ளை நீ. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். நாராயணன் மறைந்து கிடந்தே ரட்சிப்பவன், மூர்த்தி வெளிப்பட்டு காப்பவன் கேசவன்.
அரக்கர்களை அழித்து விரோதிகளை அழித்து காப்பவன். இப்படி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் அவன் திருநாமங்களை பாடவும் அதை கேட்டே காதல நன்னா கேட்டுண்டு கிடத்தியோ, இன்னும் நன்னா தூங்குறியா? தேசமுடையாய்த்திர, தேஜஸை உடையவளே, வடிவளே, புகழ் பெற்றவளே, திறந்து விடாய். உன்னுடைய புகரை, அந்த வடிவனுடைய தேஜஸை நாங்களும் அனுபவிக்க கடவோம் அப்படின்னு இந்த பாசுரத்திற்குண்டான பத உரை பெரியபாச்சான் பிள்ளைங்கிற ஆச்சாரியர் தம்முடைய 3000 படியில் மிக அழகாக வியாக்கியானிக்கிறார். கீச்சு கீச்சு என்னெங்கும். இவர்கள்லாம் வெளியில் இருக்கிறவர்கள்லாம் நாம் ஏற்கனவே சொன்னேன், கைங்கரிய நிஷ்டர்கள். கைங்கரியத்தில் சுறுசுறுப்பு ஜாஸ்தி. என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும், வேக வேகமாக செயல்படக்கூடியவர்கள். அடுத்தது என்ன அடுத்தது என்ன. உள்ள இருக்கிறவள் எப்படின்னார், குணநிஷ்டர். அப்படியே பகவான் அனுபவிச்சுட்டு குணத்திலேயே மூழ்கி இருக்கலாம் நாம. அதுதான் ஒரு ஆனந்தகரமாக இருக்கக்கூடிய விஷயம். இவர்கள் உடலாலே ஓடி சுறுசுறுப்பாக செய்பவர்கள், இவள் உள்ளத்தாலே பகவானை அனுபவித்து நிற்பவள். அறிவாலே எம்பெருமானுடைய குணாதிசயங்களை ஆராய்ந்து புகுபவர்கள் உள்ள இருக்கக்கூடியவர்கள். வெளியிலே திரிபவர்கள் உடலை கொண்டு எம்பெருமானுக்கு என் செய்யலாம் என் செய்யலாம் என்று துடிதுடிப்போடு இருப்பவர்கள். 2 பேருமே வேணும் பகவத் கைங்கரியத்து. குணநிஷ்டரும் வேணும், கைங்கரிய நிஷ்டரும் வேணும். எது கூடாதுன்னா இவா 2 பேருக்குள்ள சண்டை கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். கோஷ்டின்னு வந்தாலே நமக்கு என்ன பயமா இருக்குன்னா, கூட ஒரு வார்த்தை தான் சுவாமி, கோட்டி பூசல். எங்க ஊர்ல கோட்டி இல்லாத வரைக்கும் ஒரு கவலையும் இல்லைனார். கோட்டி வந்து என்னாச்சுனார், பூசல். இது இப்ப நேற்றுக்கு இல்லை, மகாபாரதத்திலேருந்து வளருது கோசி பூசல், பூசல் பட்டோலை. அதுக்கு பேரே அதுதான். இவர் வந்தா அது ஆகாது, அது வந்தா இது ஆகாது. பகவான் அப்படி இல்லையே, எல்லாரையும் ஒரு சேர பார்க்கிறான் எம்பெருமான். எவ்வளோ ஒரு பரந்த பார்வை பாருங்க எம்பெருமான் பார்க்கறச்சே அழகா. அங்கேயும் தானே கற்றுக்கணும். அங்கே குணநிஷ்டரும் வேணும் எம்பெருமானுக்கு, கைங்கரிய நிஷ்டரும் வேணும். 2 பேரும் இருக்கிறதுல தான் எம்பெருமானுக்கு ஆனந்தம் அங்கே. அதனால தான் சொன்னா போன பாசுரத்தில், முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து. யாரை எப்படி வச்சுக்கணும்னு எம்பெருமானுக்கு தெரியும் அழகா. இப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் விடாமல் டயத்துக்கு எழுந்து கிடுகிடுன்னு கிருஷ்ணனை பார்க்க போகணும். மணியாச்சு பாரு, அதறி பதறி கிளம்புறான். உள்ள இருக்கிறவள் கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களை அனுபவிச்சு அப்படியே மோகித்து இருக்கிற. ஆழ்வார் சொன்னா போலே காலாழும் நெஞ்சடியும் கண் சுழலும். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை கேட்டா மனசு எழுந்துக்க வருதா? அதை நினைத்தே உருகக்கூடியவளா இருக்கா அவள். வெளியிலேருந்து எழுப்புறா, வாமா மணியாச்சே என்ன. அடாடாடாடா வந்துருவேளை கிடுகிடுகிடுன்னு. இதே உங்களுக்கு வேலையா போச்சு. விடிஞ்சுடுத்துமா, கிருஷ்ணனை போய் பார்க்கணும். விடிந்தமைக்கு என்ன அடையாளம்? உடனே அவள் வெளியிலேருந்து சொல்றா அழகா, கீச்சு கீச்சு என்னெங்கும். பாரு, இந்த சப்தம் கேட்கலையா உனக்கு? கீச்சு கீச்சுன்னு கத்துறது பாரு, பறவையெல்லாம் பட்சிகள் எல்லாம் அழகா. அதுலேயும் குறிப்பா பரத்வாஜ பட்சிகள்னு பேரு, ஆனை சாத்தன். இந்த பரத்வாஜ பட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகான மதுரமான துவனியிலே இந்த சப்தங்களை இட்டு கொண்டு கிடக்க, அதுதான் உனக்கு கேட்கலையா? எங்கும் ஆனை சாத்தன்னர் அப்படின்னா எல்லா இடங்களிலேயும் அந்த பரத்வாஜ பட்சிகள் எழுந்து அந்த பட்சிகள் சப்தம் எடுகின்றன. அந்த சப்தம் உன் காதில் விழலையா? இந்த காலங்காத்தால் அந்த பட்சிகளுடைய துவனி இருக்கே ரொம்ப அழகா இருக்கு. சில பேரால கேட்க முடியல. எங்கேயோ அப்பார்ட்மெண்ட் இருக்கா, கஷ்டமா இருக்குன்னா செல்போன்ல ரிங்டோனா அதை வச்சுக்கிறான். ஆஹா என்ன அழகா இருக்கு இந்த சப்தம், கேட்கறதுக்கு ரம்யமா இருக்கே, அற்புதமா. இந்த சப்தம்னா நீ கேட்கணும், இது மதுரமான சப்தமாச்சு. விடியற் காத்தால அந்த பட்சிகள் இடக்கூடிய இந்த துவனி உன் காதில் விழவில்லையா? கீச்சு கீச்சு என்னெங்கும். அந்த பட்சிகள் பேசுறது நமக்கு என்ன புரியறதுன்னா, நமக்கு ஒண்ணுமே புரியாது. நாம பேசுறதே நமக்கு புரிய மாட்டேங்கிறது. பட்சிகள் பேசுறத புரியுமானா, பட்சிகள் பேசுறத புரிந்திருக்கக்கூடிய ஞானிகளும் உண்டு. பட்சிகள் எப்படி பேசும், என்ன பேசும், இன்னைக்கே உலகத்துல சொல்றாளே அழகா. ஒரு யானை எப்படி அது நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறா, பட்சிகள் என்ன பேசுங்கிறத தெரிஞ்சுக்கிறா. இப்போ அந்த காலத்தில் எப்படிப்பட்ட வல்லமை பெற்றவர்கள் இருந்திருப்பா அழகா. நமக்கு அது புரியல. அது எப்படி இருக்கு, நிரக்ஷர குச்சியா இருக்கு. அக்ஷரம் இருக்கு, ஆனால் அந்த அக்ஷரத்தினுடைய சேர்க்கையாலே ஒரு அழகான சொல் உருவாகல. அக்ஷரம் என்றால் எழுத்து, எழுத்தின் சேர்க்கையாலே உருவாவது சொல். சில சமயம் எழுத்தே சொல்லாகவும் இருக்கலாம். ஆணு எழுத்து தான் அது, ஆனால் அந்த எழுத்தே கூட ஒரு சொல். எதனாலே அது ஒரு பொருளை குறிக்கிறது, பசு என்கிற பொருளை குறிக்கிறது. அப்படின்னா பசுமாடுன்னு அர்த்தம், பசுவை குறிக்கிறது.
அப்ப அந்த ஒரு எழுத்து சொல்லாகவும் மாறுகிறது. எழுத்து அர்த்தமற்றதா இருக்கலாம், அப்ப அது எழுத்தா மட்டும் இருக்கும். எழுத்து அர்த்தமுடையதா மாறித்தோ, இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்து அர்த்தமுடையா மாறித்தோ அதற்கு சொல் என்று பெயர். இங்க கீச் கீச்சுன்னு சொல்றது சப்தம் எப்படி வருது? கீச் 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 அப்படின்னு சொல்றதுன்னா என்ன கேட்டுதுன்னா ஒண்ணுமே புரியல, அது என்ன அர்த்தம்னே புரியல. ஆனா புரியாம இருக்கிறச்சே அதை விடலாமான்னா அந்த புரியாம இருக்கிறது மனசை மயக்கிறதுங்கிற அழகா கீச்சு கீச்சு. அது எப்படி இருக்குன்னா அந்த அக்ஷரங்கள் அர்த்தம் அல்லாததாக இருப்பினும் கூட மனசுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குது, அவ்வளோ ராசிக்கமுடையதா இருக்குது, ரசனையை உண்டாக்குவதாக இருக்குது. சங்கீதம் போய் உட்காந்து போனாமெல்லாம் சங்கீதம் போய் பார்க்கறச்சு அங்கே ஆலாபனை பண்ணுவா, சரி கமா சரி சரி இதெல்லாம் வச்சு ஆலாபனை பண்ணுவான். சங்கீதத்துக்கும் அடியனுக்கும் ரொம்ப தூரம், பக்கத்திலேயே இல்லை அழகா. ஆனால் அதில் ஆலாபனைகளில் அது உபயோகிக்கக்கூடிய சப்தங்களை பார்க்கறச்சே அர்த்தமே இருக்காது, ஆனால் சொல்றதை பார்த்தோம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒன்றுமே புரியாட்டி நான் உட்காந்து இப்படி தட்டின்னு இருப்பேன், எனக்கு அப்படி தலையை ஆட்டின்னு இருப்போம். ஏன்னா அது மயக்கிறது அப்படியே. அந்த அக்ஷரங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியாத பொழுதும் கூட மனதை ஈர்க்கும்படியாக இருக்கிறது. இந்த பட்சிகளுடைய துவனி அர்த்தம் கல்பிக்க முடியாத பொழுது கூட மனசுக்கு அது குளிர்ச்சியை உண்டாக்குகிறது. ஏன் சுவாமி அது ஏன் அப்படி உண்டாக்கணும்னா பகவத் சிருஷ்டியே அப்படித்தான். எந்த பொருள் எதை நீ கேட்டால் உன் மனசுக்கு ஆனந்தம் என்று பகவான் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இந்த பொருள் சாப்பிட்டா காரமா இருக்கும், இந்த பொருள் சாப்பிட்டா இனிப்பா இருக்கும், இந்த பொருள் பார்த்தா கண்ணுக்கு குளுமையா இருக்கும், இதை பார்த்தா கண்ணுக்கு எரிச்சலா இருக்கும். இதெல்லாம் பகவத் சிருஷ்டியில உண்டான தன்மை. நானும் நீங்களும் முயற்சி பண்ணி மாற்ற முடியாது. முடிஞ்சா இன்னும் எரிச்சலை அதிகப்படுத்திக்கலாம், அவ்வளவுதான் நாம பண்ணக்கூடிய விஷயம். சில பேர் இந்த மியூசிக்னு கேட்டு ஒன்று போடுவா பாருங்க, அது என்னென்ன நம்ம நேரில் நம்மளே தான் அடிக்க மாட்டான், கையில் வச்சு ஒன்று அடிப்பான் பாருங்க, படப்பட படப்படன்னு. ஏதான கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவா பக்கத்தில் போய் நின்னா போச்சு. ஆனால் அப்படி இல்லையா, எப்படி இருக்கணும் அந்த கானம் அப்படின்னா மென்மையாக இருக்கணுமா, இனிமையாக இருக்கணுமா. அப்படி கேட்கறதுக்கு தான் மனசு இதமாக இருக்கக்கூடியதா மாறும். அந்த சப்தம் அப்படி விடறதான் இவர்களுக்கு கீச்சு கீச்சு என்றெங்கும். ஒரு பாரத்வாஜ பக்ஷி தான் சொல்லித்துன்னு சொன்ன உடனே நீங்க தான் போய் எழுப்பியிருப்பேள், சும்மா இருப்பேளா? இல்லை இல்லை, எங்கும் எல்லா இடங்களையுமா. சரி, அது எப்படி உனக்கு அவ்வளோ சப்தம் கேட்கறது? கலந்து பேசின பேச்சரவம். இதுங்க காலங்காத்தால புறப்பட போகணும், இறை தேட புறப்பட வேணும். இந்த பட்சிகளுக்கு டயம் ஆச்சுன்னா அவ்வளோதான், கிளம்பிடும். விடிஞ்சதுன்னு தெரியறச்சையே கிளம்பிடும். இப்போ இறை தேட புறப்படணுங்கிறதுக்காக மீண்டும் எப்போ வருவோம்? சாயந்தரம் தான் திரும்பி வருவோம். அது வரைக்கும் நிறைய இடங்கள்ல சுற்றி போக வேணும். அப்போ பிரிய வேணுமே. இந்த ஆண் பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சிகள் ஒன்றுக்கு ஒன்று பிரியறச்சு ரெண்டும் தங்களுக்குள்ளே கலந்து பேசுகின்றனவா. இந்த கலந்து பேசுறது எப்படி இருக்கும்னா சாயந்தரம் திருப்பி வர வரைக்கும் தாங்குற அளவுக்கு பேசிக்குமா. கலந்து பேசின பேச்சரவம். இந்த ரெண்டும் அப்படி பேசிக்கக்கூடிய சப்தம் பெருசா கேட்கறது உன் காதுல விழலையா? ஒரு காலத்தில் அப்படிதான் பேசிட்டு புறப்பட்டு போவான். அப்புறம் வந்த பிறகு தெரியலன்னா அப்புறம் கார்டு வந்தது, போஸ்ட் கார்டில் இங்கே இருக்கேன் இதை பண்ணுறேன்னு. அப்புறம் வந்தது அந்த ஃபோன் வந்தது, டெலிஃபோன். அதுக்கு மீறி செல்ஃபோன் வந்தது பாருங்க. போரும் இங்கே தான் இருக்கேன், பேசிகிட்டே இருக்க வேண்டாமே, கஷ்டமாயிடுது. ஆனால் ஒரு தடவை பேசுறச்சு மீண்டும் கொஞ்சம் நாள் ஆகுங்கிற பொழுது, கொஞ்சம் நேரம் ஆகுங்கிற பொழுது அந்த பேச்சினுடைய இனிமையாலே ரெண்டும் பேசிக்கிறதா திருப்பி திருப்பி கலந்து பேசின பேச்சரவம். பேச்சரவம்னா இத்தனை பட்சிகள் பேசுறது உன் காதுல விழலையா? வேலைன்னா ரெண்டு காரணம் இருக்கணும். ஒன்று, அதை காட்டிலும் சப்தம் அங்கே ஜாஸ்தியாக கேட்கணும், இல்லை உன் மனசு அங்கே இருக்கக்கூடாது. அப்படிதானே காரணம். சில பேருக்கு வீட்டுக்கு பின்னாடியே பட்சி கத்திகிட்டே இருக்கும், ஒரு நாள் கூட கேட்டது இல்லையே. ஏன்னர் மனசே எங்கேயோ வச்சு காத்தால எழுந்த உடனே ஐயோ இதை பார்ப்பனா, அது நடக்குமா, என்ன போகிறதோ, இப்படியே பதற்றத்தில் இருந்தாருன்னா இது எங்கே கேட்க போகிறது? அது வாய்ப்பு இல்லாமல் போகும். இல்லை வேற ஏதோ சப்தம் அங்கே அதிகமாக கேட்கறச்சே தெரியாமல் போக உடனே இவள் உள்ளேந்து வெளியில் இருக்கிறவா கேட்குறா, உள்ள கிருஷ்ணனோட இருக்கிற சம்ஸ்லேஷமா, கிருஷ்ணனோட கூடி இருக்கக்கூடிய அந்த நிலையில இதையும் மறந்து உறங்குகிறாயோ, அப்படி இருக்கா உள்ள நிலைமை அப்படின்னு கேட்கிற அழகா. பேச்சரவம் கேட்டிலையோ, அதாவது கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றா, பேய்ப்பெண்ணே. பேய்ப்பெண்ணே அப்படின்னா மதிகேடின்னு அர்த்தம். மதிகேடின்னா அறிவு கட்டவளே. அறிவு கட்டவளேன்னு சொல்லலாமா?
சொல்றாளே இந்த இடத்துல, மதி இருந்தும் அந்த மதி கெட்டதாக இருக்கும்படியா அடுத்து உனக்கு இப்ப மதி அழிந்து போகும்படியாக இருந்தது. பெய்ப்பண்ணேங்கிற சப்தம் ஒரு ஆழ்வார் பார்த்தேன்னா அவர் பேரே பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், மூணாவதா இருக்கிற ஆழ்வாருக்கு பேயாழ்வார்னு பேர். ஆழ்வார் சொல்றார், யானுமோ ஒரு பேயனே அப்படின்னு. பெருமாள்கிட்ட பக்தியால பேய் போல அலைவராங்க. எம்பெருமானிடத்துல அத்தனை பக்தியாக இருக்கக்கூடியவர். அவரால்தான் திருமிழிசை ஆழ்வார் திருத்தி பணிகொள்ளப்பட்டார். அந்த பேயாழ்வார் தான் அழகா மற்றவர்கள் பண்ண சிரமத்தில் இவர் சௌகரியமா அனுபவிச்சார். முதலாழ்வார்களாக தோன்றின ஆழ்வார்கள் 3 பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு பேர். இந்த 3 பேரும் திருக்கோவிலூர்ல ரிஷி ஆசிரமத்துல இடைகழியில சந்திக்கிறார். ரொம்ப அழகான சந்திப்பு. அங்கதான் 4000 திவ்ய பிரபந்தம் தோன்றித்து. அங்கதான் மலர்ந்தது அழகா. எந்த இடத்துல மலர்ந்தது? இடைகழி. இடைகழின்னா என்ன அர்த்தம்? வாசல், திண்ணை. அந்த காலத்துல அப்படிதான் இருக்கு. அதை தாண்டி போனா இடைகழி நடுவில் சின்னதா ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரேடின்னு சொல்லுவோம். ஆமாம், இதுல சொல்றச்சே பிராமணர்கள். அதை கடந்து உள்ள போனா கூடம்னு இருக்கும், எல்லாரும் உட்காரக்கூடிய ஹால். நடுவில் இருக்கிற பாதை இருக்கு பாருங்க, அதுக்கு இடைகழின்னு பேர். அது குறுகியதா இருக்கும். இந்த குறுகியதான இடத்துல மழை அதிகமா இருக்கிறச்சே ஒரு ஆழ்வார் உள்ள போயிட்டார். சௌகரியமா இருந்தது, கால் நீட்டி படுத்துக்கலாம். படுத்துட்டார் 2 ஆழ்வார். வெளியிலேருந்து ஒருத்தர் கை தட்டுற கதவை, உள்ளே வரலாமா, இடம் இருக்குமா? உடனே அந்த ஆழ்வார் சொன்னார், ஒருவர் உலங்கலாம், இருவர் உட்காரலாம் வாரும். 2 பேர் வந்தா உட்காந்துக்கலாம், ஒத்தரா இருந்தா மட்டும்தான் படுக்கலாம் வாரும். 3ஆவதா ஒருத்தர், அவர் தட்டுறார், உள்ளே வரலாமா அடியேன் கூட. உடனே அவர் சொன்னார், இருவர் இங்கே உட்காரலாம், 3 வந்தா நிக்கலாம் வாரும். எவ்வளவு பரந்த சீவைஷ்ணவம் பாருங்க. இந்த மனசு எங்க வருது? ரொம்ப பெரிய கஷ்டம். டிக்கெட் வாங்குறான், ஒரு இடத்துல இருந்து ஒரு ஊருக்கு போறதுக்கு 5 ரூபாய் டிக்கெட்டு, 10 ரூபாய் டிக்கெட் வாங்கி அந்த சீட்ல ஏறி உட்காந்துருவான். உட்காந்தவனே காலை நல்லா பரப்பிடுவான். ஏன்னர் பக்கத்துல யாரும் உட்காந்துடக்கூடாது. இது வேற சொல்லிப்பான், ஏன் சீட்டு இது, ஏன் சீட்டு இது. ஒரே சண்டை நடக்கும். சார் இது ஏன் சீட்டு? கடைசியா சொல்றார் அங்க டிரைவர் சொல்றார், அடே இது கவர்மெண்ட் பஸ் சீட்டுப்பா, உங்களோடது இல்லப்பா. நம்மளோடது இல்லாத வஸ்துவை நாம்னு சில விஷயங்களை கொண்டாடி இந்த ஆழ்வார்கள் பாருங்க அழகா இப்படி விட்டு கொடுக்கிறார்கள். இந்த 3 பேர் பக்தியோட. பக்தி எங்க வரும்? நல்ல பண்புகள் இருக்கிற இடத்துல தான் பக்தி வரும். இந்த கட்டாந்தரையில் இங்க போட்டு வச்சு, இந்த மொசைக்கரையில் போட்டு சுவாமி அழகா நெல் விளைக்கலான் இருக்கேன், வருமான்னு? பக்தி நல்ல பண்புகள் இருந்தால் தான் பக்தி மெளிரும். இப்போ இந்த ஆழ்வார்கள் 3 கூடி இருக்கா. பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கேத்தினார். வையம் தகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று முதல் திருவந்தாதி முதல் பாசம். உலகத்தில் இருக்கிற அப்படியே வையம் தகழியா, உலகத்தையே தகழியா வச்சார் அவர். கடலை கொண்டு போய் நெய்யா சேர்த்த. வெய்ய கதிரோன், அவரை தான் விளக்கா ஏத்தினார் ஆழ்வார். பக்கத்தில் பூதத்தாழ்வார் பார்த்தார். என்ன பண்ணாருன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம் பாடினார். அன்பே தகழியா, நான் வெளியிலேயே போக மாட்டேன், உள்ளே ஏற்றிடுவேன். அன்பே தகழியா, எம்பெருமான பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கு பாரு, ஆர்வமே நெய்யாக. எங்க திரியினார்? இன்புருகு சிந்தை இடுதிரியா. இந்த உள்ள உருகி இருக்கக்கூடிய சிந்தை இருக்கு பாரு, அதுதான் திரியா இருக்கு. நன்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு. முதல்ல இருக்கக்கூடிய ஆழ்வார் யாருன்னு பேர் சொல்ல, செய்ய சுடராழி யானடிக்கேன். இவர் என்ன சொன்னார்? நாரணர்க்கு அப்படின்னார். அடுத்தது 2 பேர் விளக்கேத்தினாலோ இல்லையோ பேயாழ்வாருக்கு பாக்கியம். அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பா, தலிகை பண்ணுவா, பையன் உட்காந்துன்னு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் அழகா. பேயாழ்வாருக்கு என்ன பாக்கியம் பாருங்க, இந்த விளக்கேத்தினதுல 4ஆவதா ஒருத்தர் யாருன்னு தெரிஞ்சுட்ட. 3 பேர் இருக்கிறச்ச ஒருத்தர் நெருக்கிறார், யாருன்னு புரியல. இவா 2 பேர் விளக்கேற்றினார், பேயாழ்வார் சேவிச்சார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமறு கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன் பால் இன்று அப்படின்னு பாடினார். இது 3ஆம் திருவந்தாதியில வரக்கூடிய பாசுரம் அழகா தொடர்ந்து. எம்பெருமானை கண்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். ஆழ்வாருக்கு என்ன பேர்? அந்த ஆழ்வாருக்கு பேயாழ்வார். பேயாட்டம் எம்பெருமான இடத்துல அத்தனை பக்தி அவருக்கு. சதா பகவானையே நினைந்து கொண்டு திரிபவர் அவர்.
தெரிந்திருக்கக்கூடிய ஞானிகள். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உபயோக சப்தம் எப்படின்னா பேய்ப்பெண்ணே. பேய்ப்பெண்ணே என்றால் மதிகேடி, அறிவிருந்தும் அறிவு கெட்டவளாக நடக்கிறாயே நீ. ஏன் அறிவு கெட்டவளா இருக்க? நீ அறிவிருந்தாயாகில் இத்தனை அடியார்கள் உன்னை கூப்பிட்றதுக்கு வாசல்ல வந்திருக்கிறச்சே உள்ள கிடப்பையா நீ வந்திருக்க வேண்டாமா? ஏற்கனவே இருந்து இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டு உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை என்று தெரிந்து வைத்து இப்பொழுது மறந்து கிடக்கிறாயே அப்படின்னு இவளை பார்த்து சொல்றான். கோபிச்சுட்டு சொல்றான், பெய்ப்பண்ணேன்னு திட்டுறா இவளை பார்த்து. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. அடுத்து அவள் பதில் சொல்லலை. பதில் சொல்லாமல் இருக்கிறத அடுத்த வார்த்தை சொல்றான். காசும் பிறப்பும் அச்சுத்தாலி முளைத்தாலின்னு பேர். இந்த ஆண்டாள் அனுகரித்தாள்னு சொன்ன, அனுகாரம்னு சொன்னா வேஷம் போட்டுக்கிறது. தன்னை ஒரு இடைச்சி பெண்ணாக ஆண்டாள் வேஷம் போட்டுண்டா. இவள் யார்? ஒரு பிராமணச்சி. பெரியாழ்வார் வீட்டில் பிறந்த பெண் பிள்ளை இவள். பிராமணச்சின்னா இவளுக்கு என்ன அறியணும், என்ன பண்ணணும், எப்போ ஹோமம், என்ன சந்தியாவந்தனம். இந்த கூட பிராமணராத்துல நல்ல அனுஷ்டானம் தெரிஞ்ச கூட பெண் பிள்ளை இருந்தான்னா போச்சு இவர் காலி. என்ன இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்றதே சிலது உட்டாச்சு போல் இருக்கே, பிடிச்சிருவா கரெக்டா. எங்க பயப்படணும்னா ஆட்டில் இருக்கிற பெண் பிள்ளைக்கு பயப்படணும். கரெக்டாக வச்சுருப்பா கிளீனா. இது ஏன் விட்டாச்சு, அது ஏன் பண்ணல. இந்த பிராமணச்சியா இருக்கிறவள் இதெல்லாம் அறிய வேணும். யாகம் பண்ணா, ஹோமம் பண்ணா, இப்படி பண்ண திருவாராதனம், இதுக்கு என்ன, இதெல்லாம் ஆராய வேண்டியவள் தான் ஒரு இடைச்சியாக வேடம் அணிந்து கொண்டு இப்ப என்ன பேசுறான்னா இடையர்கள் அணியக்கூடிய ஆபரணத்தை பேசுறா. அச்சுத்தாலி முளைத்தாலி அப்படிங்கிற. காசும் பிறப்பும். என்ன அதிசயம்னு அப்படியே இடைச்சியா மாறிட்டா ஆண்டாளுங்கிற. இடை நடையும் இடை முடியும் இடை பேச்சும் முடை நாற்றமுமாய் விட்டது. ஆண்டாளுக்கு அந்த பாவம் தன்னிடையே ஏறிட்டு கொண்டது. இப்போ பேசுறது அப்படி பேசுறாளாம். காசும் பிறப்பும் அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணம், அவர்களுக்கு அந்த ஜாதிக்குன்னு உண்டான ஒரு தன்னேற்றம். விதவிதமாக ஆபரணம் அணிவதில் இந்த ரெண்டு ஆபரணம் காசும் பிறப்பும் கலகலப்ப. இந்த ரெண்டு ஆபரணங்களும் சப்தம் விடுறது. ஜல் ஜல்லுன்னு அப்படி சப்தம் வருது. கை பெயர்த்து. இது எப்போ? தயிர் கடையக்கூடிய சமயத்தில் இந்த ஆபரணங்கள் ஒன்றுக்கு ஒன்று இவ அப்படி திரும்பி திரும்பி கடையிறாளா, இந்த ஆபரணங்கள் ரெண்டும் இப்படி இப்படின்னு வரைச்சி ஒரு சப்தம் வரும். இந்த சப்தமே கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருப்பான். கலகலப்ப கைபேர்த்து. இது எங்கே பார்க்கலாம்னா ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஸ்ரீரங்கநாதர் விதவிதமாக அணிகலன் அணிஞ்சிட்டு வருவார். திருவாபரணங்கள். அவருக்கு என்ன பேருன்னா ரத்ன ஹாரீச்ச பார்த்திவா. சிறந்த ராஜா ரங்கராஜா. எங்கே நல்ல ஆவரணம் கிடைச்சாலும் கடைசியாக வந்து இவர்கிட்ட சேர்ந்துடும் கிளீனாக. எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம். அதான் ராமானுஜர் எங்கேயோ இருந்தார், ஸ்ரீரங்கத்தில் கொண்டு வந்து சேர்த்துண்டார். மணவாள மாமனிகள் இங்கே ஆழ்வார்த்தனரில் அவதாரம் பண்ணியிருந்தார், அவரை தூக்கி தன் பக்கத்தில் சேர்த்துண்டார். அவருக்கு தெரியும் ரங்கராஜாக்கு எங்க ரத்னங்கள் இருந்தாலும் தன் பக்கத்தில் சேர்த்து. அதை போல ஆபரணங்களும் கூட, திவ்யாபரணங்களும் கூட ரொம்ப ரொம்ப உயர்ந்திருக்கக்கூடிய ராஜாக்கள் பண்ணி கொடுத்தது. சுந்தர பாண்டியன் கொண்டைன்னு பேர். இன்னைக்கும் பார்க்கலாம் எம்பெருமானிடத்தில். ஸ்ரீரங்கநாதருக்கு பண்ண ஆபரணம் அப்படியே அவருக்குன்னே பொருந்தி இருக்கும். ரத்னாங்கி பார்த்தோம்னா அந்த ரத்னாங்கி அவருக்குன்னே பொருந்தி இருக்கிறா போல இருக்கும். ஆச்சரியமா இருக்கும் அது. இப்போ பல பல ஆபரணங்கள், பல பல அற்புதமான அணிகலன்கள் அணிஞ்சிருப்பார். ஸ்ரீரங்கநாதருக்கு திவ்யாபரணம் அனுபவிக்கிறச்சே எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு ஒரு தடவை எடுத்து அந்த அணிகலன் அணிந்தார்னா திருப்பி அதற்கு டேர்ன் வந்து அடுத்த வருஷத்துல தான் வரும். அந்த ஆபரணத்துக்கு மறுபடியும் நடுவில் சான்ஸ் கிடையாது. அந்த ஆபரணங்களாலே இவருக்கு அழகு இல்லை, அந்த ஆபரணத்திற்கு அழகு கொடுக்கும் பெருமாள். இந்த திவ்யாபரணம் இவர்கிட்ட வந்ததாலே ஒரு அழகு பெறுகிறது ஸ்ரீரங்கத்துக்கு. இப்போ ஸ்ரீரங்கநாதர் அப்படி அணிந்து வரச்சு அங்கே நடை முக்கியம். ரங்கநாதருடைய நடை ஒவ்வொரு ஊரில் ஒன்று ஒன்று சொல்லுவோம். ஸ்ரீரங்கத்தில்னா நடை, மேலே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம்னா குடை, திருப்பதி போனால் வடை அப்படிம்பா. இப்போ கொஞ்சம் லட்டு ஃபேமஸ் ஆகிடுது அழகா. ரங்கநாதர் நடந்து வரக்கூடிய நடை இருக்கு. ஆண்டாள் சொல்ல போறா பின்னாடி. மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் 23வது பாசுரத்தில் ஆண்டாள் தெரிவிக்க போறா. எம்பெருமானே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம். நீ நடந்து வரணும் அழகா. அப்படி எழுந்து எம்பெருமான் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அது நடை. ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய நடைகள் பல நடை உண்டு. சிம்மம் மாதிரி நடப்பார் எம்பெருமான், புலி மாதிரி நடக்கக்கூடிய நடை உண்டு, ரிஷபம் மாதிரி, யானை மாதிரி நடக்கக்கூடிய நடை. இன்னும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் லைவா இருக்கும்.
அதுதான் ஸ்ரீரங்கநாதரை எழுந்துருளை பண்ணக்கூடிய ஸ்ரீபாந்தாங்கிகளை பல ஊர்களில் கூப்பிடுவோம். திருச்சானூரில் போனால் திவ்யதேசம் அவர்கள் எழுந்துருளை பண்ண கூப்பிடுவாள். இப்போ அந்த நடை நடந்து வரச்சே ஸ்ரீரங்கநாதர் அப்படி வேகமாக அப்படி நடத்தி வருவா. அழகா வந்து அப்படி திரும்பறச்சே எப்படி இருக்கும்னா அந்த ஆபரணம் ஜல் ஜல்னு வந்து அப்படி திரும்பி நிற்குமா அழகா. நிற்கிறச்சே அப்படி ஒரு சவுண்டு கேட்கும் அழகா. இங்கே நமக்கு அப்படிதான் நினைவு வருது. காசும் பிறப்பும் கலகலப்ப. இந்த இடைச்சியர் பெண்கள்லாம் அப்படி தயிரை கடையரைச்சு இந்த ஆபரணம் அந்த ஒலி எடுக்கிறது. இது எப்படி இருக்குன்னா கலகலப்ப கைபேர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர். வாசன் அருங்குழல். இந்த ஆட்சியர்களுக்கு இயற்கையாகவே குழலானது நறுமணம் பெற்றதாக விளங்குகிறது. ரொம்ப ஆச்சரியம். எப்பொழுதுமே பகவானை நினைந்து உருகக்கூடியவர்களா இருக்கக்கூடிய இவர்கள் குழலும் எம்பெருமான போல இருக்கு. அவருக்கு மைவண்ண நறுங்குஞ்சு குழல். இவர்களுக்கு எப்படி இருக்குனார் வாசனருங்குழல். அந்த வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த மத்த கொண்டு கடையிறார். இந்த இடைச்சிகளுக்கு என்ன வேலை அப்படின்னா பாலை எடுக்கிறது, காய்ச்சறது, துவைக்கிறது, பிறகு அதை வெண்ணையாக ஆக்குவதற்காக தயிராக இருக்கிறத வெண்ணையாக கடைஞ்சி எடுப்பது. இதான் இவர்கள் இருக்கக்கூடிய செயல். முப்போதும் அந்த கடைதல் என்பதை தான் இவர்கள் தொடர்ந்து பண்ணுவார்கள். இப்போ உடனே சொல்றா இவள், இந்த வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. அது கேட்கலையா அவனுக்கு சப்தம். அதற்கு முன்பு அழகான ஒரு இடம் இங்கே காண்பிச்சேன். இது எப்படி இருக்கு அப்படின்னா காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்துன்னு. கை பேர்த்துன்னா கை வலித்துன்னு அர்த்தம். ஏன் கை வலிக்கிறது? கை வலிப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா கிருஷ்ண ஸ்பர்ஷத்தாலே வளர்ந்திருக்கக்கூடிய பசுமாடுகள். அங்க அந்த பசுமாடுகள்லேருந்து பால், அந்த பால் அங்க தயிராக மாறுகிறது. ஒன்னொன்னு எப்படி இருக்கும்னா